நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப நேர்மையாக யோசிச்சுப் பாருங்க. நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் ஏதால வருகிறது என்றால் அது நாலேஜ் இல்லாம இல்ல, கிளாரிட்டி இல்லாம தான். குறிப்பா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன உணர்கிறார்கள், அவர்களோட இன்டென்ஷன் என்ன என்பதை கற்றுக்கொள்ளாததாலதான். அதனாலதான் மனசை வாசிக்கணும்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையில மனசை வாசிப்பது ஒரு மேஜிக் இல்ல, அது ஒரு அப்சர்வேஷன் டிசிப்ளின், ஒரு அவேர்னஸ் ஹேபிட், ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி. இதை புரிஞ்சிக்காம நிறைய பேரு ஷார்ட்கட்ஸ் தேடுறாங்க. பாடி லாங்குவேஜ் ட்ரிக்ஸ், ஐ கான்டாக்ட் மித்ஸ், இன்ஸ்டன்ட் லை டிடெக்ஷன் போன்றவைகளை நம்புறாங்க. ஆனா அது சர்ஃபேஸ் லெவல் மட்டும்தான். டீப்பா போனால் ஒரு மனிதன் எப்படி ரியாக்ட் பண்றான், எந்த சூழ்நிலையில எப்படி பிஹேவ் பண்றான், அவனோட கன்சிஸ்டன்சி என்ன, அவனோட வால்யூஸ் என்ன என்பதுதான் அவனை புரிஞ்சிக்க உதவும். இதுதான் சாணக்கியர் சொன்ன அடிப்படை பிரின்சிபிள். ஒருவன் சொல்வதை விட அவன் செயலை கவனிக்க வேண்டும்னு. இந்த ஒரு தாட் நீங்க சீரியஸ்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல யாராலும் எளிதா ஏமாத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா வார்த்தைகளை ஃபேக் பண்ண முடியும், ஆனா லாங் டேர்ம் ஆக்ஷன்ஸை ஃபேக் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒருத்தரை மீட் பண்றீங்க, அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு, உங்களை அப்ரிசியேட் பண்றாரு. ஆனா அவர் எப்பவும் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அன்அவைலபிள் அல்லது உங்களை இக்னோர் பண்றார். அப்போ மைண்ட் ரீடிங் என்ன சொல்லுது என்றால் அவர் உங்களை ஜென்யூன்லி வேல்யூ பண்ணல. சிம்பிளா அக்செப்ட் பண்ணணும். இத அக்செப்ட் பண்ணாம அவர் பிஸி இருப்பார். அவர் நேச்சர் அப்படிதான். டிஸ்ஜஸ்டிஃபை பண்றதுதான் நம்ம வாழ்க்கையில கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. இதுதான் செல்ஃப் டிசெப்ஷன். இதுதான் நம்மள வீக் ஆக்குறது. அதே நேரம் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னன்னா, எல்லா பிஹேவியருக்கும் நெகட்டிவ் மீனிங் அசைன் பண்ணக்கூடாது. சில நேரம் மனிதர்கள் டயர்டா இருப்பாங்க, ஓவர்வெல்ம்டா இருப்பாங்க. அதனாலதான் அப்சர்வேஷனுக்கு கூட கான்டெக்ஸ்ட் சேர்க்கணும். இல்லனா ஓவர் திங்கிங் ட்ராப்ல விழுந்துடுவீங்க. மைண்ட் ரீடிங்னு சொல்லும்போது அது பேலன்ஸ், அது ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அப்சர்வேஷன் பண்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு மனிதன் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றானா இல்லையா என்பது அவனோட கேரக்டரையே டிஃபைன் பண்ணும். ஒரு நாள் நல்லவனாகவும் மறுநாள் கேர்லெஸ்ஸாவும் இருக்கிறவன் அன்பிரெடிக்டபிள். அவனோட வேர்ட்ஸுக்கு வெயிட் கொடுக்க கூடாது. கன்சிஸ்டன்டா ஸ்மால் ஆக்ஷன்ஸ்ல ரெஸ்பெக்ட் காட்டுறவன் தான் ரிலேபிள். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்ல கிளாரிட்டி வரும். இன்னொரு டீப் இன்சைட் என்னன்னா, மக்கள் தங்களோட உணர்ச்சிகளை டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒருவர் நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொன்னா அது கம்ப்ளைண்ட் மாதிரி தோணும். ஆனா அண்டர்லைங் மீனிங் நீ என்னோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு இருக்கும். இத புரிஞ்சிக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது இல்லாததால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாகுது. இதே மாதிரி ஒருவர் அடிக்கடி ஜோக் பண்ணி பேசுறார்னா அவர் ஹாப்பின்னு அர்த்தம் இல்ல. சில நேரம் அது பெயினை ஹைட் பண்ற டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்படி சட்டில் சிக்னல்ஸ் அப்சர்வ் பண்ணினாதான் நீங்க ஒரு மனிதனோட உண்மையான நிலைய புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, ஒருவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாருன்னு விட அவர் உங்களிடம் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நேரத்துல எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பாருங்க. அதுதான் அவரோட ரியல் கேரக்டர். அட்வான்டேஜ் இருக்கும்போது நல்லவங்க மாதிரி நடிப்பது ஈஸி. அட்வான்டேஜ் இல்லாத நேரத்துல ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்றதுதான் இன்டெகிரிட்டி. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான மக்களை தேர்வு பண்ண முடியும். இன்னொரு பவர்ஃபுல் கான்செப்ட் என்னன்னா பவுண்டரிஸ். நீங்க உங்களோட லிமிட்ஸ் கிளியரா சொல்லும்போது அதை மற்றவர் ரெஸ்பெக்ட் பண்றாரா இல்லையா என்பதால அவரோட வேல்யூ சிஸ்டம் தெரியும். ரெஸ்பெக்ட் பண்றார்னா அவர் உங்களை வேல்யூ பண்றாரு, இக்னோர் பண்றார்னா அவர் உங்களை யூஸ் பண்றாரு. இது சிம்பிளா தோணும், ஆனா வாழ்க்கையில ரொம்ப பவர்ஃபுல் ஃபில்டர். இன்னொரு ஹிடன் ட்ரூத் என்னன்னா, மக்கள் எப்பவும் தங்களை ரைட்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார்கள். ஈவன் அவர்கள் தவறு இருந்தாலும் அதனால அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றத மட்டும் கேட்காதீங்க. அவர்கள் என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாருங்க. அதுலதான் அவர்களோட இன்செக்யூரிட்டி, ஃபியர், இன்டென்ஷன் எல்லாம் வெளிப்படும். இத கவனிக்கிறவர்கள்தான் உண்மையில ஸ்ட்ராங். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மைண்ட் ரீடிங்னு சொல்லும்போது அது மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு, ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க உதவும் ஒரு டூல். ஆனா இந்த டூலிய மிஸ்யூஸ் பண்ணினா அது மேனிபுலேஷன் ஆகிடும். அதனால
எம்பத்தியிலும் மிகவும் முக்கியம். எம்பாதி இல்லாம அப்சர்வேஷன் டேஞ்சரஸ். அப்சர்வேஷன் இல்லாம எம்பத்தி பிளைண்ட். இரண்டும் பேலன்ஸ் ஆகணும். இன்னொரு முக்கியமான லெசன் என்னன்னா சைலன்ஸ். சைலன்ஸ் ஒரு பவர்ஃபுல் சிக்னல். ஒருவர் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சைலன்ஸ்ல அது தெரியும். ஒருவர் உங்களை இக்னோர் பண்றாருன்னா அந்த சைலன்ஸ்ன்னு ஒரு மெசேஜ். அதே நேரம் நீங்க சைலன்ஸ் யூஸ் பண்ணி மற்றவர்களை அப்சர்வ் பண்ணலாம். அவர்கள் பேசும்போது இன்டர்ரப்ட் பண்ணாம இருந்தா அவர்கள் உண்மையான டாட்ஸ் வெளிப்படும். இது பிராக்டிக்கல் டெக்னிக். இன்னொரு டீப் இன்சைட் என்னன்னா ஒருவர் உங்களோட சக்சஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. ஜென்யூனா ஹாப்பியா இருக்கிறாரா இல்ல சட்டிலா அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறாரா? இது அவரோட ட்ரூ நேச்சர்ட்டை ரிவீல் பண்ணும். நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இங்க தான் டெஸ்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க எல்லாரையும் புரிஞ்சிக்கணும்னு ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சிலர் காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. அவர்களை அனலைஸ் பண்றதுக்கு பதிலா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் பெட்டர். இது மேச்சூரிட்டி. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா சில நேரம் மைண்ட் ரீடிங்க்கு பதிலா கம்யூனிகேஷன் தான் சொல்யூஷன். கெஸ் பண்றதை விட நேரா கேட்பது கிளாரிட்டி கொடுக்கும். ஆனா கேட்கும் விதம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். இல்லனா அது கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். இன்னொரு மீனிங்ஃபுல் ட்ரூத் என்னன்னா நீங்க மற்றவர்களை எப்படி பார்க்கறீங்கன்னு உங்க மைண்ட் செட் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் நெகட்டிவ் பயஸ்ல இருந்தீங்கன்னா எல்லாருமே சஸ்பிஷியஸா தோணும். பாசிட்டிவ் அவேர்னஸ்ல இருந்தீங்கன்னா கிளாரிட்டி வரும். அதனால உங்க மைண்ட் ஸ்டேட்டும் முக்கியம். இதோட சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான லேயர் என்னன்னா டிசிஷன் அவேர்னஸ். நீங்க யாரை நம்புறீங்க, யாரை உங்க சர்க்கிள்ல வச்சுக்கிறீங்க, யாரோட அட்வைஸ் கேட்கிறீங்கன்னு எல்லாம் உங்கள் வாழ்க்கைய ஷேப் பண்ணும். அதனால ஒருவர் பேசுறத கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலா அவர் டிசிஷன் எடுக்கிற விதத்தை அப்சர்வ் பண்ணுங்க. அவர் ஸ்ட்ரெஸ் நேரத்துல கால்மா இருக்கிறாரா, பிரஷர்ல வேல்யூஸ் காம்ப்ரமைஸ் பண்றாரா, ஃபெயிலியர் வந்தா பிளேம் பண்றாரா, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரா? இந்த சிக்னல்ஸ் தான் லாங் டேர்ம்ல அவரோட ட்ரூ மைண்ட் செட்டை காட்டும். இன்னொரு ஆழமான உண்மை என்னன்னா மக்கள் பெரும்பாலும் அவர்கள் சொல்றதை விட அவர்கள் அவாய்ட் பண்ற விஷயங்களால தான் டிஃபைன் ஆகுறாங்க. ஒருவர் எப்பவும் ஒரு டாபிக் அவாய்ட் பண்றார்னா அது அவருக்கு சென்சிட்டிவ். அந்த இடத்துல தான் அவரோட இன்செக்யூரிட்டி அல்லது ஃபியர் இருக்கும். இத ரெஸ்பெக்ட் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இல்லனா ட்ரஸ்ட் உடைந்து போயிடும். அதே சமயம் அத புரிஞ்சிக்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இன்னொரு பிராக்டிக்கல் இன்சைட் என்னன்னா எனர்ஜி ஆப்சர்வேஷன். இத இக்னோர் பண்ணக்கூடாது. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் கனெக்ஷனை லூஸ் பண்ணிடுவீங்க. அதனால அப்சர்வேஷனுக்கு கூட ஹியூமனிட்டி சேர்க்கணும். சில நேரம் அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இல்லனா ரிலேஷன்ஷிப்ஸ் மெக்கானிக்கல் ஆகிடும். இன்னொரு முக்கியமான லெசன் என்னன்னா ஃபர்கிவ்னஸ். ஒருவர் மிஸ்டேக் பண்ணினா உடனே லேபல் பண்ணாதீங்க. அவர்களுக்கு இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் கொடுங்க. ஆனா ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருந்தா அதை இக்னோர் பண்ணாதீங்க. அதுதான் பேலன்ஸ் பிட்வீன் கைண்ட்னஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இறுதியாக ஒரு மிக ஆழமான உண்மை என்னன்னா நீங்க மத்தவர்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரியாக்ஷன்ஸ் குறையும், கிளாரிட்டி அதிகரிக்கும். அன்னெசசரி டிராமா லைஃப்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அதுவே ரியல் ஃப்ரீடம். மைண்ட் ரீடிங்னு சொல்லும்போது அது மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கவும் சரியானவர்களை தேர்வு பண்ணிக்கவும் தவறானவர்களிலிருந்து தூரம் வைக்கவும் உதவும் ஒரு வாழ்க்கை திறன். இதை நிதானமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்சர்வேஷன் ஷார்பன் பண்ணுங்க, ஜட்ஜ்மெண்ட் ஸ்லோ பண்ணுங்க, எம்பதி மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ நீங்க யாரையும் முழுக்க வாசிக்க முடியாம இருந்தாலும் யாராலும் உங்களை தவறா பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுதான் அல்டிமேட் அட்வான்டேஜ்.